அடிச்சு விடு. கணேசா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டேய் பள்ளி அதை ஒட்டி விடு. அண்ணே ஆன் பார் பண்ட் எடுக்கணும்ண்ணே. ஆன் பாரு பெண்டா நான் எடுக்கிறேன். என்ன ஹேண்ட்பார் பெண்ட் எடுக்கணும் மட்டும் அவரே போறாரு. இது ஒரு வியாதிடா. எங்க ஹேண்ட்பார் பெண்ட் இருந்தாலும் அண்ணன் காலை விரிச்சுக்கிட்டு போயிடுவாரா. பெண்ட் எடுத்தது மாதிரி ஆச்சு, சொஞ்சு விட்ட மாதிரி ஆச்சு. கடைசி மேல இடிச்சா பாரு. மாமாய் முட்டைய உடைச்சிட்டியல. ஏத்தாச்சி ரெண்டு முட்டை உடைச்சதுக்கு இந்த பழப்பிரியை இங்க பட்டவனுக்கு தாண்டா தெரியும் வலி. வாடா மாப்ள. மாப்ள 10 சைக்கிள் வாடகைக்கு வேணும்டா. எதுக்குடா மாப்ள? இந்த கூத்துலூர்காரனுங்க பேண்ட் கட்டுறதுக்காக போயிட்டு இருக்கோம். பைக்ல போலாம்ல? பைக்ல போனா பெட்ரோல் இல்லாம நின்னுட்டாலோ ரிப்பேர் ஆயிட்டாலோ தூக்கிட்டு வர முடியுமா? இதே சைக்கிள்ல தலை தூக்கிட்டு வந்துடலாம்ல? கரெக்டான ஐடியா மாப்ள. என் சைக்கிள் அப்பல எடுத்துட்டா வாடகையே வேடா. ஏய் இங்க இருந்து பிரிஞ்சு போய் 4 மூலையில இருந்து தாக்கணும். டா மந்தையில உட்கார்ந்து சீட் விளையாடிட்டு இருக்காயடா. சீட் ஆடி விளையாடி சீட். இன்னைக்கு ஒரு சீட்ட கிளிக்கிறே. எங்க ஊர்க்காரனே தலையில தூக்கி பிடிச்சு கழட்டேடா. போகுது சேட்டர் மச்சான். பாண்டே ஊர்க்காரங்க நம்ம ஊர்க்காரங்க துணியா ஊர்க்காரங்க எல்லாரும் ஓடியாங்க. டேய் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்கடா. மாப்ள டேய் எப்படி சைக்கிள் ராட் விட்டு போறியடா? அவசரத்துக்கு தலையில தூக்கி வச்சிட்டு வந்துடலாம் சொன்னேன். ஏய் ஊரை சுத்தி ரவுண்ட் கட்டுங்கப்பா. யாரையும் வெளிய விட்டுறாங்க. இப்படி ஊரை சுத்தி காட்டியடா. ஒரு டொரினோ குடிச்சாத்தே தாவ தீரும். எப்படியும் சைக்கிள் எடுக்க அவங்க இங்க வந்துதான் ஆகணும். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. மயனி அதை காலி விடிட்டு. உன் சைக்கிள் சேஃப்டி பண்ணு அவ்வளவுதானே? சொல்லு மாப்ள. சரி மாப்ள. இப்ப பாரு என்ன நடக்குது. நேரத்துல வைக்க போறப்ப தீ பிடிச்சி எரியுது. நம்ம ஆட்களெல்லாம் குறங்கடா ஓடுங்கப்பா. மாப்ள சூப்பர் ஐடியாடா. ஓடியா சைக்கிள் தூக்குவோம். ஆடியா ஒருத்தரனா கொக்கா. டேய் வேமா நீங்க. ஆன் பார் பெண்டி. என்னடா வேணும்? எடுக்கணும். அதத்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. நான் ஒண்ணு எடுக்கணும்டா. எங்க ஊர்கார பேண்ட் அவுத்தது கூட தப்பு இல்லடா. ஆனா எங்க ஊரு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டடா. டேய் மதுரை வேற கோயில்ல போய் சாமி கும்பிட போனவங்க மாரியாத்தா கோயில்ல போய் என்ன காத்துக்கிட்டு இருந்தீங்க? சாமி கும்பிட வரவங்க சாத்தியலாமல் பிளான் பண்ணியலோ? உங்க ஊருக்காரங்க உறவுக்காரங்க ஒரு பய கூட பாகனை திருவிழாவும் தலையை காட்டக்கூடாது. ஐயா டிராவல்ஸ் பாய் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. வாங்க பாய். ஐயா வணக்கம். செல்வி அண்ணனை கூப்பிடுமா. இரு நான் வர வைக்கிறேன். ஐயா செல்வம் அப்பா வெளியே போயிட்டாங்கப்பா. வந்து சாப்பிட்டு போயா. சீக்கிரமா 2 இட்லியை பிச்சு போடு. சாப்பிட்டு திரும்ப போட்டு கொடுத்துட்டியே என்ன பெத்த தாயே. புருஷன் கிட்ட நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்குறதுக்கா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒளிஞ்சிட்டு கிடப்பேன். எப்பா 7 போட்டோவும் 30 கையெழுத்து போட்டு கொடு. என் பேர்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போறீங்களாப்பா? இல்ல தம்பி, உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறோம். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. என்ன பிள்ளை வெளிநாட்டு கடத்து பாக்குற? அண்ணே அப்பா உனக்கு பெருசா நெட்டு கட்ட பாக்குறாரு. மாட்டிராத. கபார் கிழக்க சிங்கப்பூர் மலேசியான்னு போனாலும் சரி, மேற்கு மஸ்கட் துபாய்னு போனாலும் சரி, இனிமே அவன் அந்த ஊர்ல இருக்க கூடாது. அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவனுக்கு புத்தி வரும். இந்த நாய் ஏன் என்ன பார்த்து குலைக்குது? செல்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல, அது குட்டிக்கு பிடிக்கல. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு வெளிநாடு போக சொல்றீங்க? ஒருத்த வேட்டி வருவனா அவன் ஊருக்கே போய் அவன் பேண்ட உருவதா? மொத்த கூத்தல் ஊரையும் கலக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தண்டவாளத்துல பாம்பு வச்ச பயலுகளை உங்க ஆளுங்க பிடிக்கல. என் பிள்ளை தானே பிடிச்சாந்து கொடுத்தான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. வடக்கு பக்கம் போறானுங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் தெற்கு பக்கம் ஆளை விட்டு தேட விட்டேன் தெரியுமா? வடக்கு பக்கம் போறவனுங்க கிழக்கால திரும்புறானுங்களா இல்ல மேற்கால திரும்புறாங்களான்னு பார்த்து அவனை அனுப்புனவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அவசரப்பட்டு அவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்ட. இப்போ அவனுங்களை தூண்டி விட்டவன் யாருன்னு தெரியாமலே போச்சு. அதான் நிதானம் வேணும். வெறும் வேகம் மட்டும் பத்தாது, அனுபவத்தை படிக்கணும். நான் ஊருக்கு போறேன்ப்பா. ஆனா ஃபாரின்லாம் வேணாம்ப்பா. திருச்சியில் மாரியப்ப மாமாவோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில் கற்றுக்குறேன்ப்பா. திருச்சினா நீ 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். இல்லைப்பா, நீங்களா கூப்பிடாம சத்தியமாக இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன். அப்போ பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, எப்பாவது உதவும். என்னடா மாப்ள அப்பா சொன்னா எல்லாம் சரியாக தாண்டா இருக்கும். அவர் ஏதோ ஒரு ஐடியாவோட அவனுங்களை விட்டு பிடிக்கணும்னு நினச்சிருக்காரு. நான் உள்ளே பூந்து எல்லாத்தையும் குழப்பிட்டேன். நம்மளும் கொஞ்ச நாள் வெளியே போய் கஷ்டப்பட்டால் தான் புத்தி வரும். யார்கிட்ட எந்த பம்பும் வச்சுக்காதப்பா. சரிம்மா, டென்ஷன் ஆகாதம்மா. செல்வி, அம்மா பத்திரமா பார்த்துக்க. அம்மா வரமா? சரிப்பா. வாங்க தம்பி வாங்க, கார்ல ஏறுங்க. நான் பைக்கில் போகிறேனே. உங்களுக்காக எல்லா பயல்களும் எல்லா வண்டியிலையும்
டீசலை ஃபில் பண்ணிட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. நானே திருச்சி ஊர்வலம் போறேன். 4 கார்ல பவனி வந்து அங்க உள்ளவங்கிட்ட அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்னன்னு காட்டி இன்னாருமாவும் மன்னாரும் பில்டப் பண்றதுக்கா நான் என் பைக்லயே போறேன். எப்படி திருச்சி வரைக்கும் பைக்லயே போறீங்க? பைக் பஸ் மேலே ஏறும், நான் பஸ் உள்ள ஏறுவேன். மாப்ள உன்னை யாரா ஊரை விட்டு போச்சுறது? உன்னை நாயத்தன ஐயாட்ட கேட்காம விட போறல. வேணாம்டா. டேய் சொன்னா கேள் வேணாம்டா. அத்தா ஏன்டா அப்படி ஏறிச்சே? நீதான் மாப்ள உர்றானே அதான் பாஸ் பண்ண விட்டேன். ஏன் கணேசா ஹைவேஸே அடக்கமா போய்கிட்டு இருக்கு, நீ குறுக்கு தெரு ஏன் இந்த குதிக்கிற? என்னது? ஓ இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா? ஓ மகனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன்னு கோவமா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு என்ன தலையெழுத்தான். நான் தினமும் 10 பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். அதில் 4 பேரை உதைக்க வேண்டியிருக்கு. அது 2 பேரும் ஒத்துணர்ந்து போயிடுவான். ஒருத்தர் 2 பேருக்காவது என் மேலே கோவம் இருக்கும்ல. என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் பிள்ளை மேலே எதையும் காட்டிடக்கூடாதுல்ல. நம்ம பிள்ளை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சேன். நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியுமா தாங்க? இண்டிகேட்டர் ஓடுற போகுது. ஏய் வாசு புறா இருக்க பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நீ வருவன் தான வெயிட் பண்றாங்க. சரி அந்த பைக்ல சாக் அடி இருக்கு பிரிச்சறா. சரியா ஏங்க நீங்க ராதிகா தானே? நான் செல்வம். சின்ன வயசுல அசோக வித்யாலய ஸ்கூல்ல நீ 5வது நான் 8வது ஞாபகம் இல்ல? നിങ്ങൾ പറയുന്നത് മനസ്സിലായില്ല. മനസ്സില ആയി ഇല്ലയാ? ഏയ് നീ എന്താ വൈറ്റ്ല കാ രാധിക தானே? എന്താ അത്? നിങ്ങൾ ഏതോ തപ്പാ പറയുന്ന മാതിരി ഇருக்கு. என்னடா மாப்ள நீ பாட்டு சொல்லாம வந்து பஸ்ல ஏறிட்ட? இல்லடா ஒரு பொண்ணை பார்த்தேன், என் கூட ஸ்கூல்ல படிச்ச ராதிகா இல்ல அவள மாதிரியே இருந்தா, போய் கேட்டேன் யாருன்னு தெரியலங்கறா. சரி சரி வா போலாம். மாரி பண்ண தேடுவாரு. மாரி மாமா உனக்கு சித்தப்பா இல்ல? எல்லாம் அப்படிதான் வந்து வண்டி ஓட்டு மாப்ள. இந்த கடை இன்னும் அப்படியே இருக்கேடா. ஏய் மாப்ள எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? எப்பரா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாப்ள. மாமா எப்படி இருக்க? உள்ள வா. என்னாச்சு மாமா? உள்ள வாடா சொல்றேன். ஐயோ மாமா. டேய் இனிமே என்ன மாமான்னு கூப்பிடாத. ஏன்? அண்ணன் தான் கூப்பிடணும். டேய் மாமா என்னாச்சுடா உனக்கு? பாத்தியா முதல்ல யோ மாமான்னு சொன்னேன், இப்ப டேய் மாமான்ற. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமான்னு சொல்லுவேன். இத பார், இங்க நான் ஓனர் நீ ஒர்க்கர். ஒண்ணு முதலாளின்னு கூப்பிடு, இல்ல அண்ணன் கூப்பிடு. அப்ப அத்தைய அண்ணன் கூப்பிடுவா. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அவன் முன்னாடி வேணா மாமான்னு கூப்பிடு. இந்தாங்கண்ணே ஏழுமலையோட தாய்ப்பத்திரம். சித்தப்பாவை அண்ணன் கூப்பிடுற வெக்கம் கட்ட வேண்டா நீ. மாமாவை அண்ணன் கூப்பிட போற மானம் கட்ட வேண்டா நீ. சரியான மாங்காயா நீ? மாங்காவோ தேங்காவோ. டேய் திருச்சியில நான் ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்டா. முதல்ல நீ தொழிலை கத்துக்கோ. போடா போ. சரி சரி வா மாப்ள. ஊர்ல இருக்கும்போது சின்ன பசங்களோட சரிசமமா உட்கார்ந்து தண்ணி அடிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது.